சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். சர்ச் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் முதியவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். மேலும் 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். சுப்ரீம் கோர்ட்டின் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ள நீதித்துறையின் ஊழல் பாடத்தை எழுதியவர்கள் மற்றும் அந்த புத்தகத்தை தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் நீங்கள் வாங்கும் கடனை விட ஜம்மு காஷ்மீர் பட்ஜெட் 2 மடங்கு பெரியது என்று ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தானை இந்தியா வெளுத்து வாங்கியுள்ளது. We categorically reject these allegations. The OIC, by parroting Pakistan propaganda, only reveals how deeply it has allowed itself to be co-opted by one member, reducing itself to an echo chamber for one country's political compulsions. Pakistan's incessant propaganda now reeks of envy. We have no desire to dignify such propaganda, however, we'll make a few points to dismantle it with facts. ஒட்டுமொத்த நாட்டையும் ஊடுருவல்காரர்களிடமிருந்து மீட்க பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாக பீகாரில் பாதுகாப்பு படையினர் மத்தியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். घुसपैठिया सीट हमारे चुनाव को प्रभावित नहीं करते हैं. गरीबों के राशन में भी वो हिस्सा ले जाते हैं. हमारी रोजगारी में भी हमारे युवाओं की सारी संभावनाओं को क्षीण करते हैं. और इसके साथ साथ राष्ट्र की सुरक्षा के लिए भी एक घुसपैठिए बहुत बड़ा चैलेंज है. और अब समय आ गया है कि समूचे देश ने हर स्तर पर काम कर घुसपैठियों से देश को मुक्त कराने का एक अभियान हाथ में लेना पड़ेगा. यह 3 दिन में भारत सरकार के संबंधित सारे मंत्रालय, बिहार सरकार के गृह मंत्रालय, डिस्ट्रिक्ट मजिस्ट्रेट, डिस्ट्रिक्ट डेवलपमेंट ऑफिसर, एसपी और कई सारे संगठनों की 3 दिन में डिटेल मीटिंग कर हम एक कार्य योजना बना रहे हैं. தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படம் தொடர்பான அனைத்து மனுக்களும் விசாரித்து முடிக்கும் வரை அப்படத்தை வெளியிட தடை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதத்தை வேரோடு ஒழிக்க பிரஹார் என்ற கொள்கையை வெளியிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் அல்-கொய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்க்கும் ஸ்லீப்பர் செல்களை தீவிரமாக கண்காணிக்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா, இஸ்ரேல் இடையே AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, கல்வி, உற்பத்தி, கலாச்சாரம், கடல்சார் பாரம்பரியம், விவசாயம் என மொத்தம் 17 முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன.